பிரிட்டனில் இமிகிரேஷன் விசா எனப்படும் குடியேற்றத்திற்கான அனுமதிச் சீட்டில் தற்போது பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவரின் வரவு அதிகரித்து விட்டதாலும் வேலையில்லா திண்டாட்டத்தாலும் பிரிட்டனின் UK பார்டர் ஏஜென்சி என்ற குடியேற்ற கண்காணிப்பு அமைப்பு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. பொதுவாக பிரிட்டனுக்கு படிக்க வரும் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பு போக சில மணி நேரம் வேலை செய்ய அந்நாட்டு அரசு அனுமதி அளித்திருந்தது. ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் படிக்க வருவதாக கூறி விசா பெற்றுக்கொண்டு பிரிட்டன் வந்தவுடன் படிப்பை கைவிட்டு கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகளில் பணியாற்ற செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையை போக்க 20 மணி நேரம் வழங்கப்பட்டிருந்த வேலை நேரம் 10 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. சில படிப்புகளுக்கு வேலை செய்ய அனுமதி அறவே மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்கும் சட்டத்திலும் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இப்போ ஒருத்தர் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வராரு அப்படின்னாக்கா 2 இயர்ஸ் விசா உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த 2 இயர்ஸ் நீங்கள் இந்த ரெசிடென்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி இந்த ஊரில் இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டில்மெண்ட் அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். 2 இயர்ஸ் இருந்து அதுக்கப்புறம் 12 மந்த்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா மொத்தம் 3 வருஷம் ஆகும் நேஷனாலிட்டி நீங்கள் வாங்குறதுக்காக. அது மாதிரி இப்போ புது ரூல் என்னன்னாக்கா அந்த 2 இயர்ஸ் இப்போ 5 இயர்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ 5 இயர்ஸ் உங்களுக்கு இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன் வாங்குறதுக்கும் ப்ளஸ் 1 இயர் உங்கள் நேஷனாலிட்டி வாங்குறதுக்கும் மொத்தம் 6 வருஷம் ஆகுதுங்க நேஷனாலிட்டி வாங்குறதுக்கு. வித்தியாசம். வெளிநாடுகளைச் சேர்ந்த குற்றவாளிகள் தங்களின் தண்டனை காலம் முடிந்தவுடன் சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என பிரிட்டன் அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல சட்டவிரோதமாக பிரிட்டனில் தங்கி இருப்பவர்களை திருப்பி அனுப்பும் முயற்சியாக கோ ஹோம் என்ற வாசகம் அடங்கிய வேன்கள் மூலம் விளம்பரம் செய்யப்பட்டது. எனினும் அதற்கு கடும் எதிர்ப்பு நிலவியதால் அந்த விளம்பரம் வாபஸ் பெறப்பட்டது. பிரிட்டனில் குடிவரவு சட்டத்தில் பல விதமான மாற்றங்கள் தற்பொழுது ஏற்பட்டு வருகின்றன. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்காக லண்டனில் இருந்து ஒளிப்பதிவாளர் சண்முகத்துடன் சிவனேசன்.